பிக் பாஸ் இன்றைக்கான பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாகவே இல்லை. நேற்று கொடுத்த அந்த டாஸ்க்கை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. இன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த டாஸ்கில் தான் போச்சு. இன்னைக்கு பிந்து மாதவி வந்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பயமா இருக்குன்னு நீங்க பயத்தை பத்தியே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பயமா தான் இருக்கும், அதை விட்டு வெளியே வாங்க அப்படிங்கிற ஒரு வாசகம் சொன்னாங்க. இது 100% ஒரு உண்மை. ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை பத்தியே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா அந்த பிரச்சனைக்கு முடிவே வராது, பிரச்சனை தீரவும் செய்யாது. நம்ம வாழ்க்கையில் இது பல தடவை அனுபவிச்சிருப்போம். இன்னைக்கும் வந்து நம்ம ஒரு விஷயம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு கடன் வாங்கியிருக்கோம், கடன் இருக்குன்னு நினைச்சோம்னா கடன் இருந்துகிட்டே தான் இருக்கும். கடனை பற்றி நம்ம யோசிக்காமல் நம்மளோட கடமைகளை செய்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தீர்ந்துடும். எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம ஆழமாக யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது அப்படியே தான் இருக்கும். கே பாலச்சந்தர் சார் வந்து இப்போ ஒரு டைலாக் எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பாருன்னா, பிரச்சனைங்கிறது ஒரு சின்ன கல் மாதிரி தான், அதை உன் கண்ணு பக்கத்தில் வச்சு பார்த்தோன்னா அது இந்த உலகத்தையே மறைச்சிரும், அதை தள்ளி வச்சு பாரு அது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஒரு டைலாக் எழுதியிருப்பாரு. அதான் உண்மை. அதே போல தான் பயமும். நீங்க அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப கண்டிப்பா அது இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு பயம் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த பயம் இருக்கதான் செய்யும். எதை பார்த்து பயப்படுறோமோ அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த பயம் போயிடும். பிந்து மாதவி அந்த வார்த்தையை சொன்னப்போ உண்மையிலே அது என்ன ரொம்ப ஈர்த்தது. இதை தாண்டி இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் பெரிதாவே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரைசா உண்மையிலே ரொம்ப வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு எனக்கு யோசிச்சு பாக்குறப்ப, வையாபுரி வந்து பேசிட்டு இருப்பாரு. வையாபுரி பேசுறப்ப பிந்து மாதவி தலைவியானதை அவளால் ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. உண்மையிலே அது எனக்கு சரியான வாதமா எனக்கு தோணலை. என்ன காரணம் அப்படின்னா, பிந்து மாதவி வந்து தலைவி ஆனதுக்கு அப்புறம் தான் நாமினேட் ப்ராசஸ் வருது. அது வரைக்குமே வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் ரைசா கிட்ட இல்லை. நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் காயத்ரிக்கும் ரைசாக்கும் நேரடி போட்டி, 2 பேர் மட்டும்தான் நாமினேட் அப்படின்னு சொன்ன உடனே தான், என்னது 2 பேர் மட்டும்தானா அப்படின்ட்டு டக்குன்னு வந்து ரைசா கேட்டாங்க. அப்போ வந்து காயத்ரியும் நம்மளும் மோதி நம்ம வெளியே போயிட்டா அது நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ரைசாக்கு வந்திருக்கணும். அதனாலதான் இந்த வாரம் வந்து கொஞ்சம் ரூடா நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா வந்து, அவங்க உள்ள பிக் பாஸ் கிட்ட வந்து பேசுறப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க. நைட்லலாம் நீங்க தூங்க விடுறதில்ல, ஏதோ வெளியே வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, அந்த சத்தம்லாம் கேட்குது அப்படிங்கிற வாசகம் சொல்றாங்க. அப்ப அவங்க தூங்கலைங்கிறது நேற்று டாஸ்க்னால அந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, தொடர்ந்து பல நாள் இந்த பிரச்சனை இருக்குங்கிறாங்க. இத்தனை நாள் அது குறித்து அவங்களுக்கு வராத கோவம் இப்பொழுது ஏன் வந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சு பாக்குறப்ப, இந்த வாரம் வந்து காயத்ரி கூட மட்டும் நம்ம மோதுறோம் அப்படிங்கிற அந்த எண்ணமா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யூகம். இதை தாண்டி இன்னைக்கு ப்ரொமோல வந்து ரைசா வந்து அப்ப என்ன அனுப்பிச்சிடுங்க அப்படின்ட்டு கோவமா பிக் பாஸ் கிட்ட பேசினதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் கிட்ட பேசுறப்ப, நான் ரோபோட் இல்ல, நைட்ல தூங்க விடுங்க, மைண்ட்ல தூக்கம் இல்லாம நான் ரொம்ப கோவமா இருக்கேன் அப்படின்ட்டு பிக் பாஸ்ட சொன்னது மட்டும்தான் இன்னைக்கு போட்டாங்க. அதை தவிர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றப்ப, ஐ எம் நாட் அ ஸ்டூபிட், திரும்ப அதே சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி கோபமா பேசினாங்க. ஸோ ரைசா வந்து ஏதோ ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்காங்க. அதோட கோப வெளிப்பாடு தான் இப்ப வெளியே வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே காயத்ரி மேல வந்து ரைசா வந்து ஒரு கோபத்துல தான் இருக்காங்க. அப்ப இந்த வாரம் காயத்ரியும் ரைசாவும் நேரடியா மோதுறது மனதளவுல அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வேற ரூபமா இந்த கோபம் வெளிவருதோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்து இருக்கு. அப்புறம் இன்னைக்கு டாஸ்க்ல வந்து கலந்துக்க முடியாது அப்படின்ட்டு ரைசா வந்து சொல்லியிருந்தாங்க. இது டாஸ்கே கிடையாது, நீங்க துணி துவைக்க சொன்னது, அயன் பண்ண சொன்னது அதெல்லாம் வந்து டாஸ்க். ஆனா இது வந்து ஒருத்தரோட நம்பிக்கையில விளையாடுறது தப்பு, இது டாஸ்க் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து ரைசா கிட்ட பார்த்தோம்னா, ரைசா வந்து அந்த டாஸ்க்ல கலந்துக்கலைனாலும் அந்த டாஸ்க்ல குழப்பம் ஏற்படுத்தும் விதமா எந்த ஒரு இடத்துலையும் நடந்துகிட்ட மாதிரி தெரியல. நமக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா அதை விட்டு அவங்க அப்படியே ஒதுங்கிட்டு அதுக்கு தொந்தரவே கொடுக்காம இருந்தது ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு பட்டது. ஏன்னா இங்க பல பேர் வந்து பிடிக்கலன்னு ஒதுங்கினதுக்கு அப்புறமும் அந்த விஷயத்த மற்றவங்க செய்யறப்ப என்ன செய்யறாங்க, கரெக்டா செஞ்சிருவாங்களோ, நம்ம இல்லாம செஞ்சிருவாங்களோ, செஞ்சுட்டு அவங்களுக்கு பேர் வந்துருமோ, இப்படிலாம் எண்ணிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்போம். அது எதையுமே டிஸ்டர்ப் பண்ணல. அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னு வேடிக்கை பார்க்கல. ஸ்னேகன் பத்தி சொல்லணும்னா, ஸ்னேகன் வந்து ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளிசரின் இல்லாம சர்வ சாதாரணமா அழுகிறாரு. அந்த அளவுக்கு பாக்குறப்ப ஸ்னேகன் வந்து ஒரு பாடல் ஆசிரியரை விட ஒரு நல்ல நடிகனா என் கண்ணுக்கு வந்து தெரிஞ்சாரு. ஸ்னேகனும் காயத்ரியும் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு ப்ரொமோ போட்டிருந்தாங்க.
ஆனா அது போடல. அதுக்கு பதிலா ஸ்நேகனும் வையாபுரியும் பேசுனது போட்டாங்க இன்னைக்கு எபிசோட்ல. அதுலயும் காயத்ரி கிட்ட என்ன பேசினாரோ அதே விஷயங்கள் தான் பேசுறாரு. அக்ரிமெண்ட்ல எல்லா டாஸ்க்கும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தானே சைன் பண்ணிட்டு வந்திருக்கோம், அவன் மட்டும் புத்திசாலின்னு நினைக்கிறா அப்படின்ட்டு ஸ்நேகன் சொல்றாரு. அப்ப ஸ்நேகன் வந்து என்னன்னா, நம்ம தான் இந்த இடத்துல புத்திசாலி, நம்ம தான் வந்து மேதாவிங்கிற அடிப்படையா அவர்கிட்ட வந்து அந்த எண்ணம் வந்து இருந்துட்டு இருக்கு. அதோட வெளிப்பாடை தான் இந்த வார்த்தை வந்து அவர்கிட்ட இருந்து வெளிவருது. ரைசா வந்து ஒதுங்கி போய் இந்த டாஸ்க் வந்து தப்புன்ட்டு ஒதுங்கி போனனால அதை எடுத்து இவங்க செய்யறனால இவங்க ஒரு தப்பான காரியத்தை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறாங்கிறத அவரால் தாங்கிக்க முடியல. அந்த காரணத்தினாலதான் இதே விஷயத்த காயத்ரி கிட்டையும் பேசியிருக்காரு, வையாபுரி கிட்டையும் பேசியிருக்காரு, எல்லார்கிட்டையுமே பேசினாரு. டாஸ்க் முடியட்டும், அவளை தூக்கி நீச்சல் குளத்துல அமுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கோபப்படுறாரு. ஸோ இந்த கோப வெளிப்பாடுலாம் பார்க்குறப்ப ஸ்நேகன் ஒருவேளை ரைசா பண்ற விஷயங்கள் வந்து சரியானதா இருக்கு அப்படிங்கிறனால மக்கள் கிட்ட நம்மளை விட நல்ல பேர் எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதனாலதான் வந்து அவர் ரைசா கிட்ட வந்து நியாயப்படுத்தும் விதங்கள்லாம் எடுத்து வைக்கிறாரு. இது வந்து நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம், இந்த டாஸ்க் மூலம் வந்து இப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் அப்படி கிரியேட் பண்றோம், ஏதோ ஒரு புரட்சி பண்ற மாதிரி இந்த டாஸ்கை வந்து அவர் பேசுறாரு. அதையும் ரைசா ஏத்துக்கல அப்படிங்கிறது இவரால ஏத்துக்க முடியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால ரைசா மேல அவருக்கு சின்ன ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கு. இந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் அடுத்தடுத்து வந்து எல்லாருக்கிட்டையும் அவர் பேசினதா தெரியுது. இன்னைக்கு எபிசோட்ல காயத்ரி வந்து பாத்தீங்கன்னா, காயத்ரி வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. ரொம்ப ஓவர் ஆக்டிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா அவங்களுக்குள்ள வந்து இன்னைக்கு இந்த டாஸ்க்ல அவ்வளவு இன்வால்வ்மெண்ட், துள்ளி குதிச்சு போயிட்டு எல்லா வேலையும் செய்யறப்போ ஒருத்தரை ஏமாத்த போறோங்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு இருந்ததை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. இவ்வளவு இதுலயும் நான் வந்து திருடலை அப்படின்ட்டு அவங்க கேமரா முன்னாடி வந்து சொல்றாங்க. இது வந்து நான் பிக் பாஸ் அப்புறம் வந்து நான் சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னா அப்படியே அவங்க குழந்தையா மாறிட்டாங்க, ஒரு யதார்த்தமா இருக்காங்க, ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்து அவங்க பிஹேவ் பண்றாங்க. அதை தாண்டி வந்து லைட் ஆஃப் பண்ணி போடுற விஷயத்துல வந்து அண்ணே அப்படின்ட்டு ஒரு குரல் எழுப்புனாங்க. அந்த குரல் வந்து பயங்கர காமெடியா இருந்துச்சு. யாரை ஏமாத்தோன்னு நினைச்சாங்களோ அந்த பிந்து மாதவி விழுந்து விழுந்து சிரிச்சதுதான் உண்மையிலே காயத்ரியால தாங்கிக்க முடியாம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நான் வெளியே இருக்கும்போது நடக்கல, உள்ளவன் நடக்குது, அது இதுன்ட்டு என்னென்னமோ பேசி சமாளிக்க பாக்குறாங்க. இது தவிர ஏதோ விழுந்து உடஞ்சது அப்படிங்கிறத வந்து எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிற பிந்து மாதவி கிட்ட சொல்றாங்க. பிந்து மாதவி ஏற்கனவே எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க திடீர்னு முழிச்சு அந்த சத்தத்துல தான் நான் எந்திரிச்சேங்கிறப்ப உட்கார்ந்துருக்கிற எனக்கு அந்த சத்தம் கேட்கலையப்பா அப்படின்னு தான் பிந்து மாதவிக்கு தோணும். ஸோ இவங்க எல்லாம் நடிக்கிறாங்கிற டவுட் வந்து பிந்து மாதவிக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. இது வரைக்கும் ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க, என்னமோ நடக்குது, ஆனா வந்து இது உண்மை கிடையாது அப்படிங்கிற ஒரு சந்தேக கண்ணோட தான் இது வரைக்கும் பிந்து மாதவி பாக்குறாங்க. நாளை என்ன நடக்குது அப்படிங்கிற நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் முடிகிறப்ப சில நாளைக்கு வரப்போற எபிசோட்ல வரக்கூடிய சில காட்சிகள் போட்டாங்க. அதுல வையாபுரி வந்து ஓவரா வந்து போயிட்டு ஆக்ட் கொடுக்குறாரு, அழுதுகிட்டு என்னென்னமோ பேசுறாரு. அதாவது வந்து 7 மணில இருந்து சொல்லிட்டு இருக்கோம், இது இருக்கும் அது இருக்கும் அப்படின்ட்டு ஒரு எமோஷனலா கேமரா முன்னாடி வந்து 2-3 தடவை வந்து பேசிட்டு போறாரு. பேசிட்டு போறப்போ வந்து பிந்து மாதவி பாக்குற ஒரு ஷாட் போடுறாங்க, அப்படியே ஒரு சந்தேக கண்ணில் பாக்குறாங்க. அவங்க எதையுமே முழுமையா நம்பின மாதிரி தெரியல. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த விஷயத்துல இன்னும் அவங்க வந்து ஒரு தெளிவான முடிவு வராம இங்கிட்டும் அங்கிட்டும் தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இது பொய் அப்படிங்கிற முடிவுக்கும் அவங்களால வர முடியல, இது உண்மை அப்படிங்கிற எண்ணத்துக்கும் வர முடியல. அதுதான் அவங்க பார்வையில தெரிஞ்சது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயமும் லீடு கொடுத்தாங்க. என்னன்னா, ரைசா வந்து ஸ்நேகனை மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினாங்க. ஸ்நேகன் வந்து உட்காந்து பேசுறப்ப இப்ப எதுக்கு இங்க உட்காந்து பேசுறீங்க, எந்திரிச்சு போங்க தயவு செஞ்சு அப்படிங்கிறாங்க. அதையும் மீறி ஸ்நேகன் பேச முற்படுறப்ப ரைசா எந்திரிச்சு போறாங்க. இதுதான் இன்னைக்கு எண்டுல கொடுத்தாங்க. ஸோ நாளைக்கு ரைசாவோட கோபம் ஸ்நேகன் மீது பாய போகுது அப்படிங்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். மீண்டும் நாளை ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி.